ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுனுடைய பாடுகள், மரணம், உலகம் முழுவதும் மனிதர்கள் மரிக்கிறாங்க. இயேசுனுடைய மரணம் என்ன விசேஷமானது? ஒரு தெய்வம் மரிக்க முடியுமா அப்படிங்கிற அநேக கேள்விகளோடு கூட கிறிஸ்தவர்களாய் நமக்குள்ளேயும் இருக்கும். ஆகையினால தான் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். இந்த மரணம் நமக்கானது. அநேகர் மரிக்கிறாங்க, தலைவர்கள் மரிக்கிறாங்க சுதந்திரத்திற்காக, அல்லது மற்றவர் மீது வைக்கிற இந்த அன்பு, அது தெரியல, தன்னை தெரியப்படுத்துறதுக்காக காதல் தோல்வி, சூசைட் பண்ணுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை தாங்காமல் வியாதியினால் மரிக்கிறாங்க. ஆனால் இயேசுனுடைய மரணம் எல்லா மரணத்தை பார்க்கலாம் விசேஷமானது, வித்தியாசமானது. அந்த மரணம் நமக்கு என்ன சொல்லுகிறது? முழு மனுக்குலத்தின் மீதும் தெய்வம் எப்படி மரித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். தான் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இந்த மரணம் அவசியமா அப்படின்னு சொல்லி அதை தியானிக்க வேண்டியது நம்முடைய மிக மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் நடந்திருக்கிற மகா பெரிய ஒரு சம்பவம், முக்கியமான சம்பவம். ஏன்னா உலக போர்லாம் நடந்தது. முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா மறக்க முடியாத ஒரு வரலாற்றில் எழுதப்பட்ட காரியமாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றை பார்க்கலாம் இன்றும் முக்கியமானதாக மகா பெரிய ஒரு சம்பவம். ஒரு தேவன் மனிதனுக்காக இந்த பூமியிலே பிறந்து, இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து, இந்த பூமியிலே அவர் மனிதன், தான் உண்டாக்கின மனிதனால் அடிக்கப்பட்டு சிலுவையில் உயர்த்தப்பட்டு பாதாளத்திலே இறங்கி அவர் உயிர்த்தெழுந்த இந்த காரியங்கள், இந்த சம்பவம். அப்போ இந்த சம்பவத்தை ஏதோ சாதாரணமாக ஏதோ கிறிஸ்தவர்களுடைய ஏதோ ஒரு சாமி கும்பிட்டாங்க, அந்த சாமியை யாரோ பிடிச்சி அடிச்சிட்டாங்களாம், அதனால் அதை அவங்க கண்ணீரஞ்சலி ஒட்டி அவங்க துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி துக்கம் கொண்டாடுறாங்கன்ற மாதிரி கடந்து போயிடக்கூடாது. ஆகையினால தான் இயேசுவுக்கு யாரும் இங்கே தவசம் கொடுக்க வரல. இயேசுக்கு யாரும் தவசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அவர் இன்று என்னவா இருக்கிறார்? இன்று அவர் உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜாவாக மகிமையின் தேவனாய் நமக்கு இன்னைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகிய நடந்த இந்த இயேசுவை குறித்து தானே இந்த மரணம், அதை முழுக்க முழுக்க நமக்கானது அப்படிங்கிறது தெரியணும். இன்னைக்கு எல்லாரும் அதை அனுசரிக்கிற விதத்தை பார்க்கும்போது 3 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாங்க. வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன். இப்போ வலது பக்கத்து கள்ளனுடைய குடும்பத்தார் எப்படிலாம் அதை செய்வாங்க இல்லையா? அந்த மரபு வழியில் வந்திருக்கிற அந்த கள்ளனுடைய அந்த குடும்பத்தார், எங்கள் தாத்தாவை, எங்கள் பூட்டனை சிலுவையில் பிடிச்சிருந்த உலகம் அடிச்சிருச்சு, ரோமபுரியில் பார்த்தீங்கன்னா அவங்கள இப்படிலாம் அடிச்சுலாம் கொண்டு வந்தாங்க, எங்கள் அப்பாவை இப்படிலாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த சரித்திர கதையெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க எப்படி அனுசரிப்பாங்களோ அப்படி நடுவில் தொங்குன அந்த இயேசுவை அனுசரிக்கிறதுக்கு நாம் இங்கே கூடி வரல. ஆகையினால தான் ஒன்றையும் எப்படி பட விளக்கத்தோடு கூட போட்டு நமக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த துக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் விடுதலை கொண்டு வராது. எதற்காக அடிக்கப்பட்டார்? அவன் திருடுனான், அவன் சபிக்கப்பட்டவனா இருந்தான், வாழ்ந்தான். ஆகையினால அந்த சிலுவையில் இந்த பூமியில் அவன் வாழ தகுதி இல்லாதவன் சொல்லி சபிக்கப்பட்ட அந்த மரத்தில் தூக்கி விட்டாங்க. ஆனால் நடுவில் தொங்குனாரே ஒருத்தர், அவர் புனிதர், பரிசுத்தமான தேவன். ஒரு தேவன் மனிதனாய் வந்து இப்படி கள்ளனுக்கு நடுவில் தொங்க வேண்டிய அவசியம் என்ன? தியானிக்கணும். இது ஏதோ சும்மா லேசானது கடந்து போயிடக்கூடாது. இல்லை எல்லாமே எழுதியிருக்குது, அதனால் நானும் வாசிக்கிறேன், எங்கள் இயேசுவை பிடிச்சி அடிச்சிட்டாங்க, அதனால் வருஷத்தில் ஒரு தடவை அதை நாங்களும் அனுசரிக்கிறோம். இந்த மூதாதையர்லாம் மரித்து போனாங்க அப்படின்னா அந்த அமாவாசைக்கு திதி கொடுப்பாங்க இல்லையா? திதி கொடுக்கறது, தவசம் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தார், மரித்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, அந்த ஒரு துக்கத்தோடு கூட அனுசரிக்கிறது. இயேசு சிலுவை சுமந்துட்டு போயிட்டு இருக்கும் போதே சொன்னார், எனக்காக அழுகாதீங்க. இல்லாண்டவரை உங்களை பார்த்தாலே எனக்கு அழுகழுகையாக வருது, புனித வெள்ளி அன்னைக்கு நான் கட்டாயம் நான் அழுதுதான் தீர்வேன், நீங்கள் அடம்பிடிச்சிங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு, எனக்காக அழுகாத, இப்படி நீ நினச்சிட்டு இருக்கிறிய, உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் அழுகணும் அப்படின்னா அப்படி அழு. ஏன்னா நான் பிறந்ததே இந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு தான். நான் பிறந்ததே இந்த சிலுவையில் சாகிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். ஏன்னா மனுக்குலம் மீட்கப்படணும். வாசிங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு சிலுவையிலே மரித்து தொங்கின போது வெளியில் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட அந்த வேதனை, வலிகள், மனுக்குலம் செய்த எல்லா விதமான அந்த உபத்திரவங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அந்த அந்தகாரத்திற்குள்ள அந்த பூமியில் இருள் மூடி இருக்குதே, அப்போ ஒரு காரியம் ஒன்று நடந்தது. அதைத்தான் தேவன் பவுலுக்கு வெளிச்சமாக எழுதி கொடுக்கிறார். அந்த காரியம் என்னது? அது எதனால் நமக்கு நன்மை உண்டாக்கி இருக்கிறது?
அந்த காலத்தில் வச்சு பிதாவாகிய தேவன் முழு மனுக்குலத்திற்கு வேண்டிய மகா பிரதான ஆசாரியனுடைய வேலையை இயேசு செய்யும்படி, அதனால தான் அவர் நொறுக்கப்படுவதற்கு பிதாவாகிய தேவன் சித்தமாயிருந்தார், சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு உலகம் முழுசும் புனித வெள்ளி அப்படின்னாலே அழுகக்கூடிய ஒரு காரியமாக அது பார்க்கப்படுகிறது. ஆனால் அது அழுகக்கூடிய காரியம் இல்லை, சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து அந்த நேரம் அந்த இருட்டுக்குள்ள என்ன நடந்தது, அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக உலகம் முழுசு 7 வார்த்தை பேசிகிட்டு இருப்பாங்க. 7 வார்த்தை இல்லை, நாம் நிறைய வார்த்தைகள் பேசப்படணும். அதனால அந்த சம்பவத்தினால 7 வார்த்தையோடு கூட இல்லை, அநேக நன்மைகள் அதுக்குள்ளே நடந்திருக்குது. வாசிங்க எபிரேயர் 9:22 2ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதாமினால் பிறந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் பாவிகள். இதிலிருந்து விடுதலை ஆக்கப்படணும் அப்படின்னா உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்படணும், இரத்தம் சிந்தப்பட்டே ஆகணும். ஆகையினால தான் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையவே கிடையாது. அந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போய் எத்தனை புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகலாம், எத்தனை புண்ணியங்களை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம், ஆனால் இரத்தம் சிந்தப்படும் பொழுது மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு அங்கே உண்டாகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்தமான இரத்தம், பாவம் இல்லாத இரத்தம் சிந்தப்படணும். இது இல்லாமல் பாவ மன்னிப்பு அங்கே இல்லை. ஆகையினால தான் இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையிலே சிந்தினார். அதனால தான் விழாவில் குத்தின போது இரத்தமும் நீரும் வெளிப்பட்டது. அப்போ ஒரு இரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னா அதில் ஏதோ ஒரு காரியம் ஒன்று நடந்திருக்குது. வாசிங்க லேவியராகமம் 16:17. பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வரவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக பிரயாச்சித்தம் செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். இரத்தம், பாவம் செஞ்ச மனுஷன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த விஷயம் கட்டாயம் செய்யப்படணும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிற ஒவ்வொருத்தருக்கும் இரத்தம் அவசியம். ஏன்னா மனிதன் பாவியாக இருக்கிறான், இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. பாவத்திலிருந்து ஒருத்தர் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவே முடியாது. ஆகையினால தான் எங்கேயோ ஒரு பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணங்களை எடுத்துட்டு நாங்கள் இப்படி வாழ்ந்துடுறோம், வாயை அடக்கிக்கிறோம் அல்லது விதைச்சிக்கிறோம், நாங்கள் அறுத்துருவோம், முடியாது. அது எல்லாருக்குமானது இல்லை. தேவனுடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட சம்பவங்களுக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமானது. ஆகையினால தான் நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த பூமியில் நன்றாய் வாழணும் அப்படின்னா முதல்ல என் பாவம் சரி கட்டப்படணும். அதனால தான் இது எல்லாருக்குமான ஒரு அழைப்பு. இயேசு இந்த பூமியில் அழைக்கும் பொழுது பாரம் சுமந்து தவிக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், ஏன்னா நான் உனக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறேன். சிலுவையில் உனக்காக நான் சிந்தின அந்த ரத்தம். அப்போ அந்த மகாபிரதான ஆசாரியர் பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடத்துக்குள்ளே போய் கிருபாசனத்தில் 7 தரம், 5 தரம் இல்லை, 10 தரம் இல்லை, 7 தரம். 7 அப்படிங்கிறது ஒரு பரிபூர்ணமான ஒரு பாவ மன்னிப்பு, பரிபூர்ணமான அந்த செயல் முடிந்ததை காட்டுது. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த காளையினுடைய அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் கிருபாசனத்தினுடைய அந்த மூடியிலையும் தெளித்து பலிபீடத்தினுடைய கொம்புகள்லையும் அந்த ரத்தத்தை பூசும்போது ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ ரத்தம் சிந்தினாலே அங்கே ஏதோ ஒரு காரியம் ஒன்று நடக்குது. வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே. அப்போ ஆபேலின் ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குது. அதனால தான் பூமியில் யாரையும் கொலை செய்யக்கூடாது. சிந்தும் போது ரத்தம் வெளிப்படும், அந்த ரத்தத்துக்குள்ள உயிர் இருக்கு, அந்த உயிர் தேவனுடைய சமூகத்தில் முறையிட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இயேசுனுடைய ரத்தம் என்ன பேசிக்கிட்டு இருந்தது? 7 தரம் அப்படின்னா பரிபூர்ணமான ஒரு காரியம் அங்கே நடந்திருக்குது. அதைத்தான் தியானிக்கணும். ஸோ இந்த தேவனிடத்தில் வரவும் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் அன்னைக்கு ஒரு காளை, ஒரு வெள்ளாட்டுக்கடா, அவைகளுடைய ரத்தம் அவ்வளோ தூரத்துக்கு உதவி செய்திருக்குமானால் நமக்கான பஸ்கா, நமக்கான ஆட்டுக்குட்டியாக இருக்கிற இயேசு மாசற்றவராய் பழுதற்றவராய் குற்றமற்றவராய் இருந்து ஒரு தெய்வம் மனிதனாய் இந்த பூமியில வந்து சிந்தின இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய
மீட்பை இன்னைக்கு நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகையினாலதான் ஆட்டினுடைய ரத்தம் அல்ல, இயேசுனுடைய ரத்தம் இன்னைக்கு நமக்கு பாவ மன்னிப்பை தந்திருக்கிறது. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறவன் மறந்து போய் 6 தடவை தெளிச்சுட்டு வந்துடக்கூடாது. அல்லது மறந்து போய் எதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கழுவணும்னு சொல்லி 8 தடவை தெளிக்கக்கூடாது. 7 தரம் தெளிவாக போட்டிருக்கு. 7 தரம் இயேசு 7 தரம் ரத்தம் சிந்தினதனால் அங்கு ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது. அது என்னது? அதனுடைய நன்மை என்ன? வசிங்க. முதலாவது, இயேசு எங்கே ரத்தம் சிந்தினார்? லூக்கா 22:40 அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். முதலாவது, சிலுவைக்கு முன்பே இயேசு அளவுக்கு அதிகமான ஒரு அழுத்தம் அவருக்குள்ளாக, அந்த அழுத்தத்தினால இரத்த நாளங்கள்லாம் உடைந்து வேர்வையினுடைய பெருந்துளிகள் கூட வேர்வையிலேயே ரத்தம் கலக்கிறதாய் மாறினது. சிலுவைக்கு முன்பாகவே அவர் ரத்தம் சிந்த ஆரம்பித்தார். தன்னுடைய மரணத்தை குறித்து, இந்த மனுக்குலத்திற்காக அவர் சுமக்க போகிற அந்த பாவம், அந்த சாபத்தை, அந்த வியாதி, அந்த தரித்திரம், அவமானத்தை எண்ணி நினைச்சு பார்க்கும் போதே, சில மரண தண்டனை கைதிகளுக்கெல்லாம் நாளைக்கு உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேதி குறிச்சாச்சு அப்படின்னாலே அதை எண்ணி பார்த்தே பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலே செத்துருவான். ஏன்னா அது அவ்வளோ கொடூரமானதாக இருக்கும். ஒரு எலக்ட்ரிக் சேர்லையோ அல்லது விஷத்தை கொடுத்தோ அல்லது ஏதோ ஒரு தீமையான ஒரு காரியத்தை இங்கே செஞ்சு அவனை சாகடிக்கணும், மரண தண்டனை கைதி. இயேசு சிலுவையினுடைய பாடுகளை பார்க்கும் பொழுது இரத்த நாளங்கள் எல்லாமே, வேர்வை நாளங்கள் எல்லாமே இரத்தமாய் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அங்கேயே அதை எண்ணி பார்க்கும் பொழுதே, அப்ப இயேசு ஆதாமினுடைய அந்த ஒரு சுய விருப்பம், என்னைக்கு அவன் பாவம் செய்து பிசாசுக்கு இடம் கொடுத்தானோ, அந்த பழத்தை சாப்பிட்ட போது சுய விருப்பம் டேமேஜ் ஆகிறது. இங்கே இயேசுனுடைய சுய விருப்பம், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், உடனே சுதாரித்து கொண்டு வர சொல்றார். ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். அன்னைக்கு ஆதாம் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சான். ஆனால் இங்கே இயேசு தன்னுடைய சுய விருப்பத்தை பிதாவாகிய தேவனுக்கு அர்ப்பணித்ததினால் வந்திருக்கிற விளைவு இது. மகா கொடூரமானது. ஒரு தேவன் மனிதனுடைய கையில் பிடிபட போகிறார், அடிக்கப்பட போகிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கொடூரமானது, அவமானம். அப்போ அந்த சுய விருப்பம், சுய சித்தம் மனிதனுக்கு இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற அந்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியல. பவுல் அதனால தான் கதறாரு ரோமர் 7, நான் செய்கிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். நான் ஒன்று விரும்புகிறேன், நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் நான் விரும்பிக்கிட்டு இருந்தாலும் என் செயல் எல்லாமே தீமையாகவே செய்து கொண்டிருக்குது. என் சுய விருப்பத்தின் மீது யாரோ ஒருத்தவங்க உள்ள வந்து ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் செஞ்சு முடிச்சுட்டு பார்க்குறேன், இது நான் செய்யலை, கதறாரு, இது நான் செய்யலை, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அதை செய்தது. அப்போ இயேசு எங்கே டீல் பண்ணியிருக்கிறார்? என்னுடைய சுய சித்தம் டேமேஜ் ஆகி நொறுங்கி போய் நானே நினைச்சாலும் நினைச்ச வாழ்க்கை வாழ முடியல. குடும்பத்தில் நல்ல தரமான மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன், முடியல. தொழிலில் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், முடியல. பிள்ளைகளுடைய வளர்ப்பில் நான் எதிர்பார்க்கிற வண்ணமாக என் பிள்ளையை நடத்த விரும்புகிறேன், முடியல. எங்கேயோ ஒரு கட்டத்துக்குள்ள போய் தோலை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. விட்டு கொடுத்துட்றோம். ஏன்னா சுய சித்தத்தின் மீது எனக்கு ஒரு ஆளுகை இல்லை. அதனால தான் பவுல் சொல்றாரு, நிர்பந்திக்கப்பட்ட மனுஷனா, அதாவது யாரோ ஒருத்தங்க என்னை நிர்பந்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, யார் எனக்கு உதவி செய்வா? அந்த உதவி கெத்செமனில உண்டாயிருக்கிறது. முதலாவது சிந்தப்பட்ட அந்த ரத்தம், இந்த ரத்தம் இன்னைக்கு இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்க சுய சித்தத்தின் மீது, பாவத்தின் மீது ஒரு ஆளுகை, இயேசு செய்து முடித்திருக்கிற எல்லா காரியங்கள் மீதும் ஒரு விசுவாசத்தோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய அளவில் இந்த சுய சித்தம் உங்களுக்கு எல்லாமே சரி செய்யப்பட்டதாக இருக்கிறது. ஆகையினால தான் கெத்செமனே தோட்டத்தில் சுய சித்தம் அங்கே தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அங்கே வெளிப்பட்ட அந்த ரத்தம் 7 தரம் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. பரிபூர்ணமான ஒரு வாழ்வு உங்களுக்குள்ள உண்டாயிருக்குது. அப்போ இன்னைக்கு நீங்கள் விரும்புகிற அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். பாவத்துக்கு எதிராக நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா ஜெபிக்கலாம், நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா வேதம் வாசிக்கலாம், நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா சந்தோஷமாக வாழலாம். இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை தேவன் கொடுத்துருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நம்மை ராஜாக்களாக்கி இருக்கிறார். ராஜா அப்படின்னா அவனுக்கு மேலே இருந்து யாரும் ஒன்று ஆளுகை செய்யறதில்லை,
அவன் விரும்பாத காரியத்தை செய்ய வைக்கிறது இல்லை. அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ எல்லாத்தையும் அவன் செய்து முடிப்பான். அப்படிப்பட்ட ராஜாவாக இன்னைக்கு இயேசுனுடைய ரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. ஆகையினால தான் அனுதினமும் பாவத்தின் மீது ஜெயத்தை பேசணும். பாவமே என்மேல் உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடி நான் பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நல்லா இதுக்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்குதுங்க. இதுக்கு ஒரு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நல்லா வாழ்றதுக்காக குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி அப்படி கடந்து போயிடக்கூடாது. இது தேவனுடைய மகாபெரிய சித்தம், மகாபெரிய திட்டம். நான் நன்றாக இருப்பதற்காக, இயேசு நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கிறதுக்காக அல்ல. கர்த்தாவே எவ்வளவு என் மீது அன்பு கூர்ந்து இவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறீர், இதுதான் என் பிரச்சனைனே எனக்கு தெரியாம இருக்கும் போதே அந்த பிரச்சனையை நீர் கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நீர் செய்து முடித்திருக்கிறீரே, அதன் மீது வைக்கக்கூடிய அந்த விசுவாசம். அப்ப இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா தான் பாவம் செய்ய முடியும். ஆகையினாலதான் உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப நீங்க நினைக்கிற காரியத்தின் மீது, நீங்க நினைக்கிற அந்த தீர்மானத்தின் மீது ஒரு காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியும். அந்த தீர்மானத்தை உங்களால் நிறைவேற்றி முடிக்க முடியும். உங்க தீர்மானம், உங்களுடைய ஆசை விருப்பங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகியிருந்தது. சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உங்களுக்குள்ளாக அதை சரி செய்திருக்கிறது. அப்ப சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால தீர்மானம் சக்தி வாய்ந்ததா இன்னைக்கு மாறி இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், இந்த குறைச்சலான வாழ்க்கையில வாழ மாட்டேன், தரித்திரம் நிறைந்திருக்கிற அந்த சபிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, ஆண்டவரை நீர் விரும்புகிற அந்த வாழ்வுக்குள்ளாய் நான் வர்றேன்னு சொல்லி தீர்மானிச்சு ஒருத்தர் இந்த இயேசு நிட்டத்தில் வரும்பொழுது அந்த பலன் ரத்தத்தினால் உண்டாகுது. இரண்டாவது சிந்தப்பட்ட ரத்தம் வாசிங்க, மத்தேயு 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவை வாரினால் அடிக்கும்போது வெளிப்பட்ட ரத்தம் 7 தரம் பரிபூர்ணமாக இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நல்ல ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். ஏதோ உங்க ஃபீலிங்காக இல்லைங்க, ஒரு தெய்வம் ரத்தம் சிந்தி இருக்கிறார் நீங்க நன்றாய் வாழ்வதற்காக. குட் ஃப்ரைடேன்னு சொல்லி உட்காந்து அப்படி அழுது மூக்க சிந்திட்டு போறதுக்காக வருஷத்துல ஒரு நாள் அப்படி நியமிச்சு வைக்கக்கூடாது. இதை தெரிந்து கொள்றக்க, எதற்காக ஆண்டவர் நீர் மரித்தீர், எதற்காக இப்படிலாம் ரத்தம் சிந்தினீர், அதனால எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது, எனக்கும் தேவனுக்குமான உறவு. அது இதைத்தான் பவுல் சொல்றார் பிலிப்பியர்ல, மரணத்தினுடைய ஐக்கியத்திற்குள்ள நான் போகணுன்றார். அந்த மரணத்துக்குள்ள நானும் போய் எப்படியாகிலும் அவரோடு கூட உயிர்த்தெழும்படிக்கு எனக்கு எதெல்லாம் லாபமா தெரியுதோ அதை எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப அவர் மரிக்கும் பொழுது நாம இல்லை, ஆனா இன்னைக்கு அந்த மரணத்துக்குள்ள நம்மளால போக முடியும். அவர் வாரினால் அடிக்கப்படும் போது என்ன நடந்தது என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது, தரிசனமா பார்க்க முடியுது. அத்தனை லட்சம் ஜனங்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க, பார்க்குறாங்க. இயேசுவை கையை கட்டி கொண்டு போய் ஒரு கொழுமரத்தில் அடிக்கிறாங்க. அது அடிக்கும் போது இந்த வாறு பார்த்தீங்கன்னா அதனுடைய நுனி 9 பிரிவாக போகும். ஒரு ஷார்ப்பான ஒரு அது ஏதோ ஒரு அது குண்டுன்றாங்க, அது கற்பாரா என்னமோ ஒன்று பூனை தோளில் வச்சு தான் அதை செய்கிறாங்களாம். எக்ஸ்பர்ட்டான ஆட்களை கொண்டு அதை அடிப்பாங்களாம். 39 அடிகள் அடிப்பாங்களாம். அவ்வளவு வலுவான ஆட்கள் அடிச்சு அப்படி வீசும்போது பார்த்தீங்கன்னா அந்த 9 பிரிவாக மாறி போய் அவருடைய முதுகுல போய் அப்படி வந்து ஒரு செகண்ட் அப்படி போய் பிடிக்கும். பிடிச்சு அப்படி ஒரு சுண்டி அப்படி ஒரு இழுக்கும் பொழுது சத 9 விதமான அந்த வாரில் இருந்து 9 சத துண்டுகள் பிச்சுக்கிட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10 அடி வாங்குறதுக்குள்ளேயே செத்துருவான், பைத்தியம் பிடிச்சிடும் அந்த அடி. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கையெல்லாம் கட்டி ஒரு கம்பத்தில் 2 கையும் கட்டி அந்த கம்பத்தில் கட்டி வச்சிருவாங்க. இயேசு 39 அடி வாங்கினார். அப்ப அந்த இடத்துல சிந்தப்பட்ட அந்த ரத்தம் என்னத்தை குறிக்குது? கூகுளில் போய் தேடி பாருங்க. எல்லா வியாதிகளுக்கான அந்த ரூட்டு, எல்லா வியாதிகளுக்கான ரூட்டினுடைய அந்த டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39 வியாதிகளில் ஏதாவது ஒரு வியாதி இருந்துச்சுன்னா அது சார்ந்த கிளைகள் நிறைய வரும். சளி அப்படின்னா வெறும் சளி மாத்திரம் இல்லை, அதுல இருந்து நிறைய அடிச்சு வரும். 39 ரூட் டிசீஸ் இருக்குதான். இயேசு பட்ட அந்த பாடுகள், அவர் பட்ட அந்த வேதனை வள்ளிகள், மனுக்குலத்தில் தன்னை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள், ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவன் வியாதியோடு கூட வாழ அவன் அழைக்கப்படவே இல்லை.
தீர்க்கமா தெரிஞ்சுக்கங்க. அது இந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை, கிளைமேட் மாறுது, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. என் தகப்பன் ரத்தம் சிந்தி இருக்கிறார், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாய் இருக்கிறேன். தழும்புகள் இல்ல, அடிச்சு அடிச்சு அந்த முதுக எல்லா பக்கமும் அடிச்சு எடுத்ததுனால அது ஆறும் பொழுது பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரே தழும்பாய் மாறிட்டு. விளையாட்டுல நீங்க சுகமா இருக்கிறது, வியாதியிலிருந்து விடுதலையாக இருக்கிறது விளையாட்டு காரியம் இல்ல. குழந்தை தானே, அதுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் இல்லையா, வயசாயிடுச்சு இல்லையா, அதனால எல்லாமே குறைச்சலா தானே இருக்கும், எதிர்ப்பு சக்தி பலன் எல்லாமே குறைவா தானே இருக்கும். விசுவாசி ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய காயங்களை விசுவாசிக்கும் போது என் கண் குன்றாது, என் பலன் குறுகி போகாது. மோசே 120 வயசுல மலை ஏறி போறான் பாருங்க, பழைய உடன்படிக்கை ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்துல. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்குது. அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குன்றவில்லை. எல்லாரும் சொல்லுவோம், என் கண் இருள் அடையாது, என் பலன் குன்றாது. மோசே எப்படி 120 வயசுல அப்படி மலை ஏறி போனாரு இல்லையா, வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அவர் அப்படி சோர்ந்து போய் அப்படி படுத்துட்டாரு, ஆண்டவர் அவரை அடக்கம் பண்ணிட்டாரு. மோசைக்கே தெரியாது நம்ம சாக போறோம் அப்படின்னு. கம்பீரமா அடுத்த 10 கட்டிலே வாங்கிலான்ட்டு இவர் ஏறி போனாரு. போனா இங்க ஆண்டவர் அடக்கம் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு போயிட்டு வருவோம்னு நினைச்சுதான் போனாரு. 120 வயசுங்க, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினுடைய வல்லமை, இங்க இயேசுனுடைய ரத்தத்தினுடைய வல்லமை. நீங்க தீர்மானம் பண்ணுங்க, அது 100 வயசா, 120 வயசா, 200 வயசா. ஏன்னா உங்களுக்கு இங்க ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை சரியா நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆண்டவரே நான் இப்ப திருப்தி ஆகல, எந்த வியாதி நம்மளிடத்துல வர முடியாது, வந்தாலும் இந்த அறிவோடு கூட பேச தெரியணும். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன். அந்த வைரஸ் அதோடு கூட பட்டு போகும். நீங்க சாப்பிட்ற மருந்து மாத்திரையினால இல்ல, இந்த விசுவாச வார்த்தையை நீங்க அந்த வியாதி மேல வைக்கும் பொழுது, கை மூட்டு, கால் மூட்டு, முதுகு குனிய முடியல, நிமிர முடியல, பேசி பாருங்க. இல்ல விசுவாசிக்கணும், ஒரு தேவன் அங்கே ஒரு வேலை செஞ்சிருக்கிறார். நான் பலனா இருக்கும்படி, நான் இந்த பூமியில பலனா இருக்கும்படி, எந்த வியாதி மேனிலே வரக்கூடாதபடி. நியூசிலாந்துல ஒரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் தரிசனமா காட்டுறாரு. உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா அந்த வியாதியில வந்து நிக்கிறாங்க. இயேசுவை அப்படி அடிச்சு அடிச்சு அப்படி வார எடுக்கும் பொழுது அந்த சதை துண்டுகள் போய் யார் யார் மேலாம் பட்டுதோ அவங்களுக்குள்ள தீராத வியாதிகள் எல்லாமே தீர்ந்துகிட்டு இருக்குது. தரிசனமா பார்த்தாங்க. நிஜமும் அதுதான், அதான் நிஜமும் கூட. அது அவருக்கான தரிசனம் இல்லை, நமக்கானது. மாசம் மாசம் திருவிருந்துன்னு சொல்லி ஒன்று எடுக்கிறோமே, அதுதான் அந்த சதை துண்டு உங்க மேல பட்டிருக்கு, உங்களுக்குள்ளேயே போயிருக்கு, ஜீரணமாயிருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட வியாதிகளையும் வைரஸுகளையும் அழிக்கக்கூடிய வல்லமை இயேசுனுடைய ரத்தத்துக்குள்ள இருக்குது. நீங்கள் சுகத்தோடு கூட வாழ்ந்துதான் ஆகணும். புனித வெள்ளின்னா இதுதான் புனித வெள்ளி, உங்களுக்கானது, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்ப உங்களுக்காகனா அதனால என்ன வந்திருக்கு எனக்காக? இன்னைக்கு இயேசுனுடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்ல, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். எதுக்கு இப்படி வாயை திறந்து சொல்ல வைக்கிறோம் அப்படின்னா, சொல்லும் பொழுது இந்த வார்த்தைக்குண்டான அந்த கிருபை உங்க வாழ்க்கைக்குள்ள அப்படியே இறங்கும் பாருங்க, வாயை திறந்து சொல்லும்போது. மூன்றாவது, ஏசாயா 50:6 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்திற்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஏசாயா இயேசுனுடைய சிலுவை குறித்த தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருக்கிறார். சொல்ற தாடை மயிர் பிடுங்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூதர்களுக்கு இது பெருத்த அவமானம். அவங்கெல்லாம் தாடி வளர்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் பெரிய அவமானம். அப்ப இங்க இது இயேசு சொல்றார், என்னை விசுவாசிக்கிற எவனும் அவமானத்தோடு கூட வாழக்கூடாது. அதற்கு பதிலாக நான் இவனை உண்டாக்கும் பொழுது கனத்தினாலும் மகிமையினாலும் நான் இவனை முடிசூட்டி இருக்கிறேன். இயேசுவை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில் அவமானத்தோடு கூட
ஏதோ ஒரு அசிங்கப்பட்டுருவோமோ, ஏதோ ஒரு அவமானம் வந்துருமோ, பிள்ளைகளை வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளாக இருக்கலாம். இது வரைக்கும் எப்படியோ, ஆனால் இன்றைக்கி இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் அவமானத்திற்கு பதிலாக, எல்லாம் நிந்தனைக்கு பதிலாக, அசிங்கத்திற்கு பதிலாக தேவன் உங்களை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறார். ஊழியக்காரன் என்ன சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அவமானம் சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தினாலே கலண்டு போயிருக்கிறது. நீங்கள் மரியாதைக்குரியவர்களாக இருக்கிறீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் தலைகளை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் தன் தாடி மயிரை பிடுங்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய அவமானம். அங்கே வலிச்சது, சிந்தின அந்த ரத்தம், அதெல்லாம் பார்க்கணும். அவமானம் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில். அந்த காலத்தில் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கரும்புலி செம்புலி குத்துவாங்க இல்லையா? அதெல்லாம் அவமானம். அத்தனை பேருக்கு மத்தியில் தான் செஞ்ச அந்த செயலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை பெருத்த அவமானம். அவன் செஞ்சதுனால. இங்கே இயேசு எந்த பாவமும் பண்ணலை. நான் செஞ்ச பாவம், நீங்கள் செஞ்ச பாவம், முழு மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக நாம பட வேண்டிய அவமானத்தை இயேசு சிலுவையிலே சுமந்த தாடி மயிரை பிடுங்குவதற்கும் அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால தான் கூடவே வருது, அவமானத்திற்கு உமிழ் இருக்கும். காரி துப்புனாங்களாங்க. யாரோ ஒருத்தங்க நம்மளை பார்த்துட்டு சீன்னு சொல்லிட்டு அங்கிட்டு துப்புனாலே நமக்கு அவ்வளோ கோவம் வருது. இயேசுவை நிற்க வச்சு முழங்கால் போட விட்டு அவர் தாடி மயிரை பிடுங்கி காரி அவர் முகத்திலே உமிழ்ந்தார்கள். டீசெண்டாக போட்டு காரி துப்புனாங்க. போங்க, நீங்கள் அவமானப்படக்கூடாது. எந்த விஷயத்திலும் கர்த்தாவை நான் அவமானப்பட மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன். சில நேரங்கள்லாம் அப்படி சத்துரு கொண்டு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இந்த சம்பவத்தை நீ மாட்டிட்ட, இந்த விஷயத்தை நீ தோத்து போயிட்ட, நீ அவமானப்படுத்தப்படுவ. தைரியமாக சொல்லுங்க, சத்துரு அப்படிலாம் வந்து நிற்கும் பொழுது என் தகப்பனுடைய தாடிமயிர் பிடுங்கப்பட்டது அவனுக்கு நல்லா தெரியும். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக விசுவாசத்தோடு கூட அதை செஞ்சு பாருங்க. கர்த்தாவே நான் செஞ்ச பாவம், அந்தரங்கத்தில் நான் செஞ்ச காரியங்கள் அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். ஆண்டவர் நீங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே உங்களை மூடுகிறார். இனி பாவம் செய்யாதே. அவர் பாவத்தினால் வருகிற அவமான நிந்தனை நம்மை ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. நீ பட்ட அவமானத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் உனக்கு வரும் 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 இயேசுவின் நாமத்தினால. ஏதோ குறித்து நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம், அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அது நடந்துருமோ, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இயேசுடைய சிந்தப்பட்ட ரத்தத்தை நம்புங்க. நான்காவது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. ஸோ முள் அப்படின்னா அந்த நம்ம ஏரியாவில் இருக்குது இல்லையா, முள் கல்லில் குத்துறோன்னு செருப்பில் குத்துறோன்னு பிடிங்கி போடுறோமே, அந்த மாதிரி இருக்காது. முள் அப்படின்னா ஆணி மாதிரி இருக்கும். ஸோ அதை முடியாக பின்னி தலை மேலே வச்சு அதுக்கு முள்ளுக்கு மேலே ஒரு கம்பை வச்சு அந்த கம்பை அப்படியே அடிக்க 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 அப்படியே ஒன்று போல் மண்டை ஓட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். மண்டை ஓட்டை உடச்சி அப்படியே உள்ளே இறங்கி மூளையை போய் அது தைக்கும். மூளையை தைச்சா கண்ணெல்லாம் பிதுங்கிரும் வெளியில். நம்ம தலை மேலே இருக்கக்கூடிய குழப்பம், அழுத்தம், மனுக்குளம் பாவம் செஞ்சதுனால ஐயோ நான் இதை செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செஞ்சுட்டேனே, இப்படி செஞ்சதுனால இப்படி வந்துருச்சு, இப்படி வந்ததுனால நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், அதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறேன், இனிமேல் என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்லி அன்னுதினமும் என் மன குழப்பம் ஒன்று இருக்குது பாருங்க. வாழ வேண்டிய விதத்தில் என்னால் வாழ முடியல, கடவுள் எதிர்பார்க்குற வண்ணமாக என்னால் வாழ முடியல, மன குழப்பத்தில் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் மன உளைச்சல், மன குழப்பங்கள் நீங்கி போய் தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. எதென்ற அதிகாரத்தில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால முள்முடி இயேசுவின் மீது உங்களுக்காக தைக்கப்பட்டதாக இருக்கிறது. மன உளைச்சல் உங்களுக்குரியது இல்லை, மன குழப்பம் உங்களுக்குரியது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமாதானத்தை நான் வைத்து போகிறேன்.
எப்படிப்பட்ட சமாதானம்? சுத்தி புயல் அடிக்குது, சுத்தி உங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது படகு அடித்தட்டிலே போய் தலையணையின் மீது படுத்து அவர் நித்திரை செய்தார். அந்த சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்குள் உண்டாகட்டும். ஏனால் தேவன் உங்களுக்காக அந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆகையினால இது நிச்சயம். எப்படி சொல்றோம்? இது ஏதோ நம்ம மந்திரவாதம் பேசல. ஒரு காரியம் செய்து முடிக்கப்பட்டது, அதனுடைய விளைவுகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் விதைச்சார், இன்னைக்கு நாம இருக்கிறோம். மனக்குழப்பம் எந்நேரம் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு தெரியாம மனுஷன் அப்படியே தவிச்சு போய் நிற்கிறான் பாருங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஐயோ நானா இப்படி செஞ்சேன். எல்லாரும் சொல்லுவான், நான் மன உளைச்சலில் வாழ மாட்டேன், நான் சமாதானத்துக்கு உரியவன், நிம்மதிக்குரியவனாய் இருக்கிறேன். திரும்ப திரும்ப எதனால? இயேசுனுடைய சிரசின் மீது முள்முடி ஏற்றப்பட்டிருக்கிறது. இதுதாங்க அந்த இருட்டுக்குள்ள நடந்தது. 6 மணி நேரம் முதல் 9 மணி வரை பூமி எங்கும் காரிருள் நடந்துச்சு இல்லையா? அந்த காரிருள் நடந்ததை இன்னைக்கு ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டுறார். அதுக்கு தான் அந்த அனந்த ஞானம் சபையின் மூலமாய் வெளிப்படும் பொருட்டு. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? கேட்கும் பொழுதே அந்த இருளுக்குள்ளாக தேவன் என்ன செஞ்சாருங்கிறத காட்டுறாரு. தலையில போட்டு அப்படியே வச்சு வச்சு அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலருக்கெல்லாம் பார்த்தா படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா உள்ளுக்குள்ள எதையோ ஒன்று தேவையில்லாததை இதை போட்டு உள்ள வச்சு வசனத்தை வார்த்தை இந்த வார்த்தைகளை வச்சு அப்படியே மண்டைகளை வச்சு அப்படியே உருட்டிக்கிட்டே இருங்க. 5வது இரத்தம் சிந்தப்பட்ட இடம் மத்தேயு 27:35. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு, சிலுவையில் அடித்தாங்க அப்படின்னா சும்மா அடிக்கல. இயேசுவினுடைய 2 கைகளும் ஆணிகளால், அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஆணி இல்லை, நம்ம வீட்டில் அடிக்கிறோமே செவத்தில் அடிக்கிற அந்த 1.5 இன்ச் ஆணி. இந்த ஆணியை வச்சுட்டுலாம் அவ்வளோ பெரிய உடம்பெல்லாம் தாங்காது, பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடும் பாடி. சிலுவையில் ஆணிகள் இல்லை. அது சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். எப்படி அப்படின்னா, ஆப்பு வச்சு, இந்த மரம் வளர்க்குறாங்க இல்லையா, ஆப்பு, அதை வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கையினா இங்கே நடுவில், இங்கே இல்லை, இங்கே இதுலலாம் அவ்வளோ பாடியை தாங்கக்கூடிய அளவுக்கு இங்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இங்கே எலும்பெல்லாம் இங்கெல்லாம் கிடையாது, பிச்சிடும். இங்கே மணிக்கட்டில் வச்சு அடித்து இறக்குனாங்க. இறக்கும் போது 2 கைகளில் இருந்தும் இரத்தம் சிந்தப்பட்டது. 7 தரம் 7 இடங்களில் இயேசுனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ கைகளுக்கு என்ன சொல்கிறார்? சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கையின் பிரயாசத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சாபம் வந்துச்சு இல்லையா? உன் கையின் பிரயாசத்தில் நீ எப்படி வாழ்வ அப்படிங்கிறத குறித்து பேசினார். ரொம்ப பிரயாசப்படுவ, கொஞ்சம் பலனை தான் கொண்டு வருவ. கையின் பிரயாசம்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். உபாகமம் 28 சாப லிஸ்ட்டில் போட்டிருக்குது. நீ பிரயாசப்படுவ, ஒன்றுமே எடுக்க மாட்ட, பூச்சியும் புழுவும் எல்லாத்தையும் அரிச்சு போட்டுரும். ஸோ இதுக்கு ஆண்டவர் சிந்தின அந்த ரத்தம், அவருடைய கைகள் கடாவப்பட்டது. அப்போ சிலுவை மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தெரியணும், நீங்கள் தான் தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. சிலுவையில் ஏசு இல்லை, உனக்காக உனக்காக உனக்காகன்னு சொல்லும் பொழுதெல்லாம் அது நான். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், அவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த வெளிச்சம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி? நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். அவர் முன்னால் தொங்கிட்டு இருக்கார், நான் பின்னால் தொங்குறேன். அதனால தான் சிலுவைக்கு பின்னால் பாருங்கள் ஒன்றுமே இருக்காது. ஏதாவது இருக்குதா? சிலுவை பார்த்தீங்கன்னா முன்னாடி இயேசு தொங்க விட்டுருப்பாங்க, பின்னாடி என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. எதுக்கு? அந்த இடம் எம்டியாக இருக்கிறது எதுக்கு? உங்களை எடுத்து அடிச்சுக்கங்கன்னு அர்த்தம். அதைத்தான் பவுல் சொல்றார், அவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். அவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என் கைகள் அங்கே நான் செஞ்ச பாவத்துக்காக அந்த சாபத்தை சுமக்கும்படி என் கைகள் கடாவப்பட்டது. இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். வாழ்றது நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். அப்ப கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு கூட இருந்து என் வடிவத்தில் அவர் வாழ்ந்தா எப்படி வாழ்ந்திருப்பார்? இந்த வெளிச்சத்தில் வாழ்ந்தா எப்படி வாழ்ந்திருப்பார்? ஒன்றையும் செய்யும் போது எப்படி நினைச்சு செய்வார்? என் கையின் பிரயாசம்
ஆசீர்வதிக்கப்படும். ஏன்? இதை திங்குகிற, இதை அழிக்க நினைக்கிறதான முள்ளும் குறுக்கும் சிலுவையிலே முடிக்கப்பட்டதா இருக்கிறது. லீகலா நின்று பேசுவார்ல, ஏசாயால சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் அப்படின்றாரு. நீ நீதிமான் என்று விளங்கும்படிக்கு என்னோட கூட வந்து வழக்காடு அப்படின்றார். வழக்காடுறதுக்கு ஏதாவது பாயிண்ட் தெரியணும்ல. பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கிறான், ஏத்து வீட்டுக்காரன் கிள்றான். இயேசுவின் நாமத்தினாலே, சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்க கூடாது. அதுதான் வழக்காடுறது. ஈபிக்கோ இத்தனாவது செக்ஷன் அடிப்படையில் இவர் நிரபராதி சொல்ல தெரியணும்ல. அதாங்க புனித வெள்ளி. புனித வெள்ளி இயேசுக்கானது இல்லை, புனித வெள்ளி எனக்கானது, உங்களுக்கானது. அவர் கைகள் கடவப்பட்டதுனால என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டுத்தான் ஆகணும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எந்த ஆதாரத்தில்? அவருடைய கையிலே ஆப்பு அடிக்கப்பட்டு சிந்தின அந்த ரத்தத்தினாலே இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். வெளிச்சம் உள்ள வர வர வரதான் உங்களால் அதில் வாழவே முடியும். இல்லைன்னா எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, நானும் ஒரு வாழ்க்கை வாழ்றேன். இல்லைன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி ஏதோ ஒன்று சேர்த்து வச்சதை வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு, நல்ல வேலை எனக்கு சேர்த்து வச்சாங்க, நல்ல வேலை எனக்கு சேர்த்து வச்சாங்க, இதை பிடிச்சிக்கங்க. நல்ல வேலை இயேசு எனக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை சேர்த்து வச்சாரு, கர்த்தாவே உமக்கு நன்றி. வாயை திறந்து இப்பெல்லாம் நன்றி சொல்லுங்க, துதிங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்காது. எவ்வளவு பெரிய காரியத்தை இன்னைக்கு தேவன் செய்திருக்கிறார். இயேசுனுடைய கைகள் கடாவப்பட்டது. 6வது சங்கீதம் 22:16 என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். கால் எதை காட்டுது அப்படின்னா, உலக மனுஷன் சொல்றான், யானை வாழ்ந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. ஆனால் லிட்ரலா இயேசு மரிக்கும் போது நடந்திருக்கிற அந்த நன்மைகளை தியானிக்க தியானிக்க தான் தெரியும். இது எவ்வளோ பெரிய காரியம். இதுக்குள்ள புதையல போல உள்ள கிடக்குது, தோண்டி எடுக்கணும். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசுனுடைய கால்களில் அடிக்கப்பட்ட போது சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எனக்கு என்னத்தை கொண்டு வந்தது? இந்த உலகத்தின் மீது ராஜாவாய் ஆளுகை செய்யும்படி ஆளுகை எனக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு பிசாசுகள் மீதும், எல்லா பில்லிசூனியன் மீதும், எல்லா மந்திரவாதம், எல்லா தகடு, எல்லாவற்றின் மீதும் தேவன் எனக்கு ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதித்து போடுவீர்கள். இயேசுவின் நாமத்தை உங்க வாயில உச்சரிச்சு உச்சரிச்சு, பிசாசு அப்படின்னா காலுக்கு கீழே தெரியணும். பிசாசுன்னு இப்படி பாத்திரக்கூடாது. மகாபெரிய வலு சர்ப்பம் அப்படிலாம் இல்லை, காலுக்கு கீழே. அது மகாபெரிசா இருக்கலாம், ஆனா நான் அது தலையை என் காலுக்கு கீழே போட்டு வைக்கும் போது அதுக்கு தெரியணும் நான் மகாபெரியவன். எப்படி? சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால. ஆண்டவர் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம், கால்களில் பட்ட அந்த அடி உங்களுக்கு தேவையான அதிகாரத்தை வாசிங்க. சங்கீதம் 8:3 உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனை நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் இல்ல தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உமது கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும் உங்கள் பாதங்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தி இருக்கிறார்னா அதிகாரம் உள்ளவர்களாக. எனக்கு வேணுமா வா, வேணாமா தேவையில்ல, பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. போயல சாராயான்னு சொல்லி தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுறதில்ல. நான் அவைகளை பார்க்கலாம் பெரியவன், என்னை அழிக்கிற எதுவும் என்னிடக்குள்ள வரக்கூடாது. எல்லாவற்றின் மீதும் தேவன் நமக்கு ஒரு ஆளுகை கொடுத்திருக்கிற. ஆகையினாலதான் தப்பா பேசக்கூடாது. எல்லாம் தலைக்கு மேலே போகுதுங்க, எல்லாம் தலைக்கு மேலே போயிடுச்சு, நான் என்ன செய்யறது? சூழ்நிலையே தலைக்கு மேலே போயிடுச்சு, எதுவும் தலைக்கு மேலே போகல. எல்லா சூழ்நிலைகளும் உங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு. ஏறி நின்று பேச நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலை எம்மாத்திரம் பயந்துடக்கூடாது. ஏன்னா நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்ப இயேசு ரத்தம் சிந்தினதுனால் ஏதோ ஒரு நன்மை இல்லை, அநேக நன்மை என் வாழ்க்கையில வந்திருக்குது.
கடைசியாக யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் கொத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. விலாவுக்கு பக்கத்தில் தான் இருதயம். இருதயம் நொறுங்கி போய், இருதயம் காயப்பட்டு போய், அநேகருடைய வாழ்க்கை பிறந்ததுலேருந்தே அவங்க எதிர்பார்க்குற எந்த நன்மை இல்லை, ஆதரவு இல்லை, அன்பு இல்லை, எதிர்பார்க்குற இடத்துல இருந்து பாசம் இல்லை, உடஞ்சு போன ஒரு இருதயத்தோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு தேவையான ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம், ஒரு அன்பு இல்லாமல் ஏக்கத்தோடு கூட வாழ்கிறாங்க. ஸோ வாழ்க்கை முழுசும் பார்த்தீங்கன்னா வெறுப்பு, யாரை கண்டாலும் ஒரு விதமான வெறுப்பு, உடைக்கப்பட்ட மனசில் இருக்கும்போது. அதனால தான் லூக்கால சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் என் மீது இருக்கிறது, இருதயம் நொறுங்கி போனதுக்கு சுவிசேஷத்தை சொல்லு. என்ன சுவிசேஷத்தை சொல்கிறது? எது அவனுக்கு சுவிசேஷமாக இருக்கும்? உன் இருதயத்தினுடைய காயங்களை குணப்படுத்துகிற இரத்தம் சிலுவையில் ஏற்கனவே சிந்தப்பட்ட ஆயிற்று. எந்த பகுதிகளிலும் மனிதன் பாதிக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது. இப்போ பார்த்த எல்லா விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா மனிதன் பூரணமாய் எல்லா விஷயங்களிலும் அவன் நன்றாய் இருக்கும்படி எந்த பகுதிகளிலும் அவன் குறைபட்டவனாக இருக்கக்கூடாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள் எல்லா பகுதிகளிலும் இந்த ரத்தம் நமக்காக வேலை செய்திருக்கிறது. இப்போ புரியுதுங்களா? பிரதான ஆசாரியன் போய் 7 தடவை ரத்தத்தை தெளிச்சிருக்கிறாரு. அதனால எனக்கு என்ன உண்டாயிருக்கு? அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சோ இல்லையோ, அங்கே எல்லாமே திரைச்சலை போட்டு மூடி இருக்கும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உள்ளே போய் என்ன பண்ணாருன்னே தெரியாது. அதனால தான் நம்ம இன்னைக்கு விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். தோமாட்ட சொன்னார் இல்லையா, நீ பார்த்ததுனால விசுவாச, பார்க்காம தூத்துக்குடியில் இருக்கிற என் ஜனங்கள் இதை கேள்விப்படும் போதே அவன் விசுவாசி அந்த வாழ்க்கை வாழ்வான், அவன் பாக்கியவானா இருப்பான். கண்களால் கண்டதுனால அல்ல, கேள்விப்படுறோம். ஆமென் ஆண்டவரே, அத்தனையும் எனக்கானது, புனித வெள்ளி எனக்கானது, சிலுவை எனக்கானது, பட்ட பாடுகள் எனக்கானது, சிந்தப்பட்ட ரத்தம் எனக்கானது. ஏதோ பார்த்து கண்ணீர் வடிக்கிறதுக்கு இல்லை, வாழ்றதுக்காக. இருதயம் நொறுங்கி போய், அப்ப ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறனால உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குவதாக. சங்கீதக்காரன் சொல்றான், நல்ல விசேஷத்தினால் இருதயம் பொங்குவதாக. களி கூறணும். சிலர் இருதயம் பார்த்தீங்கன்னா பொங்குறதுக்கு பதிலாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லை, என் இருதயம்லாம் கொதிக்குதுன்றான். கொதிக்கக்கூடாது. அதுக்கு தான் ஏசு அவசியம். ஏத்தாப்புல உள்ள ஆள், அவனுக்கு விரோதமாக இருக்கிற ஆள்லாம் அழிஞ்சிட்டா நல்லா இருக்கும். அப்போ தான் அப்பாடா சொல்லுவான். அது இன்னும் மோசம். கொதிக்கக்கூடாது, நல்ல விசேஷத்தினால் பொங்கணும். அதான் ஆனந்த களிப்பு, நித்திய மகிழ்ச்சி. ஸோ இப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் விழாவில் குத்தின போது இரத்தமும் நீரும் வெளிப்பட்டது. அப்படின்னா இனிமே உங்களுக்காக அவர் பக்கத்திலேருந்து செய்ய வேண்டியது எதுவுமே இப்போ அவரிடத்துல இல்லை. வேற எதுக்காவது என் ரத்தம் தேவையான்னு சொல்லி இப்போ போய் கேட்டிங்கன்னா, உனக்காக என் கடைசி சுட்டு ரத்தத்தையும் நான் சிந்தி இருக்கிறேன். சத்தியத்தை அறிந்தவர்களாக அவரிடத்துல போகணும். சத்தியத்தை அறிந்தவர்களாக இந்த பூமியில் வாழணும். இத்தனை விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போய் நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் அழுகிறேன், கெஞ்சுறேன், மன்றாடுறேன்னா இது ஒரு கோர்ட்டு. இவ்வளோ விஷயம் ஒன்று நடந்திருக்குது. அது கொலையோ அடிச்சு கொண்டாங்களோ என்னமோ தெரியாது. இந்த சம்பவம் நடந்தாலே பார்த்தீங்கன்னா அடுத்து விசாரணை தான் இங்கே. அப்போ விசாரணைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? லீகலாக போய் கேட்க தெரியணும். போய் தேவ சமூகத்தில் இப்படி போய் கிளைம் பண்ணணும், இயேசு எனக்கானவர், அவருடைய பரிபூரணத்தினால நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா இவன் கொண்டு வர்றது சரியான பாயிண்டை பிடிச்சி வர்றான். பரலோகமே இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் பிதாவை இயேசுவின் நாமத்தினால நம்முடைய சமூகத்திலே வருகிறேன் அப்படின்னா முழு பரலோகமே இங்கே அலர்ட் ஆகணும். ஏன்னா பரலோகத்துக்கு தேவையானது இந்த பூமியில் நல்லா வாழ்வதற்கு தேவையான எல்லாம் செய்து முடிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தின் மீது நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். இதை குறித்து அறிகிறதே இல்லை. வேதம் தெரியாது, சத்தியம் தெரியாது. இந்நேரம் நாங்கள் கடவுள்கிட்ட, நான்லாம் ஏசப்பாட்ட சண்டை தான் போடுவேன். எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் ஏசப்பாட்ட நான் சண்டை தான் போடுவேன். கோர்ட்டில் போய் ஜட்ஜிட்ட போய் யாராவது சண்டை போடுவாங்களா? கெஞ்சுறது, அழுகிறது. கணம் கோட்டார் அவர்களே, இது உங்களுக்கு தெரியாது, இது ஒன்றுமில்ல, நீங்களாம் பார்த்து எத்தனாவது செக்ஷனோ நீங்களாம் பார்த்து என்னை விடுதலை ஆக்கிருங்க. தெரியணும், பாயிண்ட் பிடிச்சி பேச தெரியணும்.
அதுக்கு தான் இதை பேசுகிறோம். இதெல்லாம் வீடுகளில் போய் நீங்கள் செய்யணும். கேட்குறேன், நல்லா இருக்குன்னு எஞ்சி போயிடுறேன். ஆனால் வாழ்க்கையில் அந்த சம்பவம் வரும்பொழுது எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியல, செதஞ்சு போயிடுறோம். மனசெல்லாம் அப்படி கலவரமாயிருது. தப்பு தப்பாக ஒரு காரியத்தை செஞ்சிடறோம். திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எந்திக்கிறோம். நீங்கள் விழுந்து விழுந்து எழுகிற ஆட்கள் கிடையாது. எல்லாவற்றின் மீதும் ஏறி நடக்கும்படி தான் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதனால தான் என்னோடு கூட வந்து வழக்காடு. ஒரு லாயர் எப்படி போய் நின்று வழக்காடுவாரோ அப்படி போய் நிற்கணும். இன்னைக்கு மகா பிரதான ஆசாரியராக இருந்து இயேசுனுடைய ரத்தம் இன்னைக்கு நமக்காக நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்குது. எது நன்மை? இந்த நன்மையை பேசிக்கிட்டு இருக்குது. பிதாவே, என் விழாவில் குத்தப்பட்டதே இவனுடைய இறுதி நொறுங்கி போய் இருக்கிறானே, இவன் இறுதி நொறுக்கப்படக்கூடாதே, அதுக்கு தானே ரத்த சிந்தனை. தேற்றப்படுவதாக தேவ சமூகத்துக்குள்ள போய் வந்து பாருங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், கைமீறி போயிருக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போன ஒரு காரியமா இருக்கலாம். புதிதாய் ஆண்டவர் அங்கே இடத்துல துவங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கடவுளை நம்பி போங்க. வீடுல பிசாசு ஆடுது, அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான். பிசாசுகள் மீது தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கால்கள் கடாவப்பட்டதே, செய்கிற தொழில மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு தோல்வியாகிக்கிட்டே இருக்குது, எது எனக்கு செஞ்சாலும் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது. இயேசுனுடைய கரங்களை பாருங்க, கரங்களை பாருங்க. நீங்க சக்சஸா இருக்கிறதுக்காகத்தான் இயேசுனுடைய ரத்தம் கையிலிருந்து வெளிப்பட்டது. உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சாதாரண ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுல தீட்டு கழிக்கிறதுக்கு கொண்டு போய் சொல்றாங்க, ஏதோ ஒரு சேவலை கொண்டா கோழியை கொண்டான்னா கொண்டு போய் கொடுத்துட்றோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ரத்தம் சிந்தி இருக்குது. பார்த்த ஒன்றும் நிம்மதி, என் மேலே வர வேண்டிய கண்டம் அந்த சேவல் மேலே போயிடுச்சு. அதை நம்புகிறோம். மகாபெரிய தேவன், உன்னதமான தேவன், எனக்கு வேண்டிய எல்லா பகுதிகளிலும் நான் நன்றாக இருக்கும்படி என்னை நேசித்து என் மீது அன்பு கூர்ந்து எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அந்த முடிக்கப்பட்ட செயலை நீங்க நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் பரிபூர்ணமுடைய அந்த நன்மைகளை அனுபவிக்க உங்களால் முடியும். குற்ற உணர்வே இருக்காது. எந்நேரமும் பாரத்தோடையும் அழுத்தத்தோடையும் படுத்தா தூக்க வர மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் சிரிக்க முடியல. மனசெல்லாம் அப்படியே கவலை தோஞ்சு போய் வாழ்க்கையை பாரத்தோடவே மனுஷன் தெரியறான். ஏன்னா இறக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இறக்கி வைக்கவும் தெரியல. ஏன்னா இறக்கி கொடுக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா? சர்ச்சுக்கு தான் போறான், ஆனா நிம்மதி இல்லை, இறக்கி வைக்க தெரியல, வாங்குறவர்கிட்ட கொடுக்க தெரியல. எந்திரிச்சு போகும்போது மறக்காம எங்க என் பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி எடுத்துட்டு போறது போல அந்த பாரத்தையும் அந்த போராட்டத்தையும் அந்த உளைச்சலையும் மறக்காம எடுத்துட்டு போயிடுறது. அடுத்த பாயிண்ட் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. இங்கேயே விட்டுட்டு போயிருங்க. உங்கள் பாரங்களை சுமக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் பாரங்களை எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள்னா, இனிமே அதை வச்சுட்டீங்கன்னா என்ன செய்யுங்க தெரியுமா? அதை பத்தி பேச மாட்டீங்க, அதையே சிந்திக்க மாட்டீங்க. கர்த்தாவே, நீர் பார்த்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறீர். என்னால் முடியல ஆண்டவரே, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும். ஏன்னா என் மீது நீர் அன்பாயிருந்து இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறீர். என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். என் எண்ணங்கள், குழப்பங்கள், மன உளைச்சல்கள் எல்லாவற்றையும் முள்முடியினால் நீர் அதை சந்தித்திருக்கிறீர். விசுவாசிக்கணும். இதெல்லாம் பாவத்தை நமக்கு சுமந்திருக்கிற வியாகுலப்பட்ட என் சுய சித்தம் அந்த தீர்மானம் எடுக்கும் போது அதை உங்களால செஞ்சு முடிப்பீங்க. இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இத்தனை மணிக்கு நான் கடவுளை தேட போறேன், நீங்க தீர்மானிச்சு பாருங்க. அந்த தீர்மானத்திற்குள்ள ஒரு சக்தி ஒன்று இருக்குது. அதாவது நீங்க நினைச்சீங்கன்னா செஞ்சு முடிச்சிருவீங்க. இப்படிப்பட்ட ஒரு விடுதலை வந்து மிந்தி முன் நம்மளால முடியாது. அடிமையா இருந்த நீங்க என்னதான் நினைச்சுக்க, ஆனா நான் சொல்றது செஞ்சு முடிச்சுட்டு போ. பாவம் செஞ்சா மட்டும்தான் அப்பாடன்னு ஒரு நிம்மதி வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை தேடுறது என்ன, அந்த ஆளை தேடுறது என்ன, அந்த பொருளை தேடுறது என்ன, திருடியாவது போய் சுய விருப்பத்தின் மீது அந்த தீர்மானத்தின் மீது உங்களுக்கு ஆளுகை இல்லாமல் இருந்துச்சு. உங்கள் பக்கத்து வீடு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. அதனால தான் இந்த ரத்தம் அவர்களுக்கு அவசியம், இந்த சுவிசேஷம் அவர்களுக்கு அவசியம். இல்லை அவங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க, இல்லை அடிமையாக இருக்கிறாங்க. இயேசுடைய ரத்தம், நீங்கள் பெற்றிருக்க அந்த விடுதலை அவர்களுக்கு தேவை. முதல்ல நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். வீடுகள் அந்த காரியங்கள்லாம் செய்யுங்க, அனுபவிங்க. கர்த்தாவே, உடைய ரத்தத்தை நான் தியானிக்கிறேன். இந்த வார்த்தைகள்லாம் இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்குது. ஆண்டவரை, நான் பரிபூர்ணமாய் 7 தரம் தெளிக்கப்பட்ட அந்த இரத்தத்தினிடத்திற்கு நான் வந்து சேர்ந்தேன், நான் வந்து சேர்ந்திருக்கிறேன்.
நல்ல வேளை வந்து சேர்ந்துட்டேன், இங்கேயே செத்து பரலோகத்துக்கு போயிடல, பூமியிலேயே நீங்கள் சிந்தப்பட்ட தெளிக்கப்பட்ட அந்த ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே. அப்ப எங்கே தெளிக்கப்பட்டது? இவன் நினைக்கிறான் நம்ம வாரணால அடிக்கிறான் அதனால சிந்துதுன்னு. ஆனா பரலோக தேவன் சொல்றாரு, அந்த ரத்தம் அந்த காரியத்துக்காக அது தெளிக்கப்படுகிறது. இப்படி தெளிக்கப்படுகிற ரத்தத்தின் இடத்திற்கு நீங்களும் உங்கள் சந்ததிக்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஆகிய நடந்த தீமை உங்களுக்குரியது இல்லை. சாபம் உங்க வழியில வர முடியாது. பொல்லாங்கன் உன் வழியாய் வருவதில்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டிருக்கிறான். சிலுவையினுடைய மரணம். இதை பார்க்கலாம் உயிர்த்தெழுதல் இன்னும் டாப்பா இருக்குது. அதை ஈஸ்டர் அன்னைக்கு பார்க்கலாம்னா உங்களுக்காக 7 தரம் பரிபூர்ணமாக இனி ஒரு குறைவில்லாதபடி சிந்தப்பட்ட அந்த ரத்தத்திற்காக நாம் கரங்களை தட்டி நாம் இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த சிலுவையை நினைத்து பார்க்கக்கூடிய இந்த நல்ல நாளுக்காக நன்றி. சிலுவை இயேசுவுக்கானது அல்ல, சிலுவை எங்களுக்கானதாக இருக்கிறதே. ராஜாவே, 7 தரம் ஆண்டவரே மகாபிரதான ஆசாரியராய் எங்களுக்காக பரலோகத்தில் இருக்கக்கூடிய கிருபாசன தண்டைகளை தெளிக்கப்பட்ட அந்த இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் தியானிக்கும்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான நம்முடைய வெளிச்சத்திற்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறார்களே ராஜா. இயேசுவின் நாமத்தில் பயம் நீங்கி ஆண்டவரை விடுதலையோடு கூட ஆண்டவரை எல்லா பாவத்தின் மீதும் சுய தீர்மானங்களின் மீதும் ஆளுகையை ஆண்டவரை தந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய முதுகு கிழிக்கப்பட்டதினால் எல்லா வியாதியிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோமே. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தாடிமயிர் பிக்கப்பட்டது, உடைய கால்கள் கடாவப்பட்டது. அத்தனை நன்மைகளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக வந்து மாறுகிறதே. இயேசுவின் நாமத்தினாலே சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால் வந்திருக்கிற அந்த விடுதலையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நான் பேசுகிறேன். அதிகாரம் உடையவர்களாய் எல்லா பிசாசுகள் மீதும் எல்லா விதமான மோசமான சூழ்நிலைகள் மீதும் ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களாய் நீர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தின ஆண்டவரே இந்த வார்த்தை அனுப்பின காரியமாய் வல்லமையோடு கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் அது வாய்க்கிறதே. அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எல்லாம் மகிமையும் ஆண்டவரை நீர் எடுத்துக்கொள்ளும்படி நம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்களுடைய வெற்றியான அந்த வாழ்க்கை சிந்தப்பட்ட ரத்தத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதம் சிந்தப்பட்ட ரத்தத்தினால வந்திருக்கிறது. எங்களுக்குரியது அல்ல ஆண்டவரே, அத்தனையும் உம்முடைய கிருபையாய் இருக்கிறது. பிசாசுகளை அனுதினம் நாங்கள் ஜெயிக்கிறோம். அத்தனையும் உம்முடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே வந்திருக்கிறது. அத்தனையும் உம்முடைய கிருபையாய் இருக்கிறது ராஜா. நாங்கள் அல்ல, நீரே இந்த உலகத்திற்கு எங்கள் மூலமாய் வெளிப்படும்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். புனித வெள்ளி எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறதே. இதற்காக ஸ்தோத்திரம். சிலுவையிலே உம்மோடு கூட நாங்கள் அடக்கம் மரித்திருக்கிறோம். உம்மோடு கூட நாங்களும் அடக்கம் பண்ணப்பட்டு உம்மோடு கூட நாங்களும் உயிர்த்தெழுந்தவர்களாய் வாழ்கிறது. நாங்கள் அல்ல, எங்களிலே கிறிஸ்து வாழ்கிறீர் என்கிற ஆண்டவரின் சத்தியத்தின்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் வாழும்படியே ஒப்பு கொடுக்கிற ராஜா. எங்களை நடத்தி ஆளுகை செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.